இந்த வேளையிலும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ரிவரன் ஜோன்சன் அவர்கள் எங்கள் மத்தியில் வந்திருக்கின்றார். முதல் தெளிவாக திருச்சபைக்கு வந்திருக்கின்றார். அவருக்கு எங்கள் திருச்சபை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உபதரையை ஆசீர்வதிப்பாராக. அவருக்காக இந்த வேளை நாங்கள் கரங்களை தட்டி வரவேற்போம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் செய்திக்காக நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் எங்கள் ஒவ்வொருவரை இதுவரைக்கும் எங்களை நிரப்பி எங்களை நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். உமது வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எபிரேயர் 4:2 நாங்கள் வாசிக்கிறோம். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல எங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் உமது வார்த்தைகளாலே எங்களை ஆசீர்வதித்து இந்த திருச்சபைக்கு வேண்டிய மன்னாவை இந்த நாளிலே நீர் தந்து இந்த வாய்ப்பை கொடுத்து உமக்கும் சபைக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் அமருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபை போதகருக்கும் திருச்சபை உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கலாத்தியரின் புஸ்தகம் 2:20 இன்றைக்கு தியானிப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 2:2 நாம் வாசிக்கலாம். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபைக்கு இந்த கலாத்திய புஸ்தகத்திலே அநேக ஆலோசனைகளை பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த திருச்சபைக்கு வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை, ஒரு எழுப்புதலை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு சிலுவையிலே நான் அறையப்பட்டேன். அது எப்படி பவுல் சிலுவையிலே அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறார்? சிலுவையிலே எப்படி அறைய முடியும்? எப்படி பவுல் சிலுவையிலே மரித்தார் என்று பார்க்கிறோம். எதை குறிக்கிறது சிலுவை அப்படி என்றால், சிலுவை தேவனுடைய சித்தத்தை குறிக்கிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அவருடைய சித்தத்தை, பிதாவினுடைய விருப்பத்தை, சித்தத்தை செய்வதற்காக அவர் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினார். அப்ப அவருடைய சித்தம் என்ன? மனுகுலத்தின் பாவங்களை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவிகளையும் ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிப்பதற்காக பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினார். அவர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், மனிதனை ரட்சிப்பதற்காக, மனுகுலத்தை மீட்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். தன் ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல, தனக்கென ஒரு கிங்டமை உருவாக்குவதற்காக அல்ல, இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும்
ஜாதிகள், நிறங்கள், மொழிகளை தாண்டி மனுகுலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனை ரட்சிக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினார், மனிதர்களை ரட்சிப்பதற்காக. ஆனால் இங்கே சிலுவை என்று சொன்னால் சித்தம், தேவனுடைய சித்தத்தை குறிக்கிறது. அந்த சிலுவை பாடு என்பது சாதாரணமானதல்ல. கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட 156 கிலோ எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய சிலுவையை இயேசு கிறிஸ்து சுமந்தார் என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலே மனிதனை ரட்சிப்பதற்காக தேவன் இந்த சிலுவை ஏன் சுமக்க வேண்டும்? பிதாவினுடைய சித்தம் நிறைவேற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து எப்படி சிலுவையிலே மரித்து நம்மை மீட்டாரோ அதே போல நான் கிறிஸ்து உடனே கூட சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன். நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் உலக பிரகாரமான மரத்தை அல்ல, அவருடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் அறைஞ்சார் சிலுவையிலே. 3 காரியங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக, நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னிலே பிழைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் அல்ல, என்னில் கிறிஸ்து பிழைக்கிறார். நான் அல்ல, என்னில் இயேசு இருக்கிறார். நான் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில இயேசு மகிமைப்படுகிறார். என்னுடைய சுபாவம் அல்ல, இயேசுவின் சுபாவம் எனக்குள் இருக்கிறது. இயேசுவினுடைய குணாதிசயங்கள் எனக்குள் இருக்கிறது. நான் அல்ல, நான் அல்ல. பவுல் சொல்லுகிறான், நான் அல்ல, இனி நான் அல்ல. ஒவ்வொரு மனுஷனும் யாரெல்லாம் ஆண்டவருக்காக தங்களுடைய பாவங்களையும் தங்களுடைய வாழ்க்கையும் தங்கள் பழைய மனுஷனையும் தங்கள் மாம்சத்தையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நான் அல்ல, இனி நான் அல்ல, எனக்குள்ளே இயேசு பிழைக்கிறார். நான் எனக்குடைய அந்த பெருமை மரித்து எனக்குள்ளாக இயேசு பிழைக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து என்னிலே பிழைக்கிறார். அவர் சொல்றாரு, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்மை உண்மையாகவே நாம் சிலுவையிலே அறைந்திருக்கிறோமா? சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்மை பவுலை போல சிலுவையிலே நாம் அறைந்திருக்கிறோமா? எடுத்து வாசிங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறது. கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டுதிருப்பேனாக. அவராலே உலகம் எனக்குள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். நம்பர் 1, பவுல் சொல்றாரு, உலகத்தை நான் சிலுவையிலே அறைந்திருக்கிறேன். உலகத்தை சிலுவையிலே அறைந்திருக்கிறேன். எது உலகம்? ஆண்டவர் எதை உலகம் என்று சொல்லுகிறார்? பிதாவினால் உண்டாகாதத அல்லது பிதாவினால் உண்டாக்காத 3 காரியம் உலகத்தில் இருக்குது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்பீர்களானால் எது உலகம் என்று பவுல் சொல்லுகிறார்? எதை நாம் அறைய வேண்டும் சிலுவையிலே? எதை நாம் அறைந்தாக வேண்டும்? எடுத்தவர்கள் வாசியுங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம்
பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகத்தில் உண்டாக இருக்கக்கூடிய 3 காரியத்தை இங்கே பவுல் சொல்லுகிறார். ஒன்று என்ன சொல்லுகிறார்? மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ல தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டே இருக்குது. இந்த முழு உலகமும் இந்த 3 காரியத்துல தான் இயங்கிட்டு இருக்குது. ஆனா பவுல் சொல்றாரு, நான் இந்த 3த்தையும், உலகத்தை நான் சிலுவையிலே எப்போ ஆண்டவர் என்னை அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, எப்போ என்னை ரட்சித்தாரோ, அவருடைய பணிக்காக என்னை எப்பொழுது உலகத்திலே பிரித்தெடுத்தாரோ, அன்றைக்கே இந்த 3ஐயும் நான் கல்வாரி சிலுவையிலே இயேசுவை போலவே இந்த உலகத்தை நான் சிலுவையிலே அறைந்து விட்டேன். ஆகையால் தான் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், பவுலாகிய நான் பிழைக்கவில்லை, பவுலாகிய நான் அல்ல, பவுலாகிய பழைய மனுஷன் அல்ல, எனக்குள்ளாக புதிய மனுஷனாகிய பவுலும் இயேசு கிறிஸ்துவும் எனக்குள்ளாக பிழைக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது பிரசங்கம்? நமக்குள்ள யார் பிழைக்கணும்? கிறிஸ்து பிழைக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பிழைக்கணும். அப்ப இந்த 3 காரியமும் உலக பிரகாரமான காரியங்கள். மாம்சத்தின் இச்சை. இன்னைக்கு நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால் மாமிசமும் ஆவியை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் மாமிசத்தின்படி நடந்தால் அவன் மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறான். ஒருவன் ஆவியின்படி நடந்தால் அவன் ஆவிக்குரியவனாய் இருக்கிறான். அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தில், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி நாம் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவருக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால், பவுலை போல இந்த 3ஐயும், உலகத்தை முதலாவது சிலுவையிலே அறைய வேண்டும். உலகத்தை சிலுவையிலே அறைய வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நீங்க பார்க்கலாம். கண்களின் இச்சை. யோசேப்பை பாவத்துக்குள்ளாக்குவதற்காக அரண்மனையிலே பாவம் வந்தது, ஆனால் அவன் விழவில்லை. மாம்சத்தின் இச்சையை ஜெயித்தான். அவனுக்கு எந்த விதமான பெருமையும் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில இது 3ம் இருக்கிறதுனால ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மால வாழ முடியவில்லை. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்காக நிற்க, சாட்சியாக நிற்கக்கூடிய ஒரு திறமை இல்லாதவர்களாக, ஒரு திறன் இல்லாதவர்களாக, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படாமல் மாம்சத்துக்குரியவர்களாகவே எண்ணி மாம்சத்துக்குரிய காரியங்களை இந்த உலகத்திலே நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் தீர்க்க தரிசனம், எங்க பார்த்தாலும் சுகம், எங்க பார்த்தாலும் ஏதாவது சொல்லுவாங்களா? இல்லை. நீ கர்த்தருக்காக உண்மையாகவே பவுலை போல உலகத்தை நீ சிலுவையிலே அறைந்து கிறிஸ்து உனக்குள்ளாக பிழைப்பாரானால், உனக்குள்ளாக இயேசு வாழ்வாரானால், உனக்குள்ளாக அவர் இருப்பாரானால், உன்னுடைய வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுப்பார். எபேசியர் 1:3 சொல்லுகிறார், ஆவிக்குரிய உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் இந்த பூமிக்குரிய ஆவிக்குரிய 2 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு மறக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதங்களை, பலனை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புறீர்கள்? பவுல் சொல்றாரு, நான் அல்ல, கிறிஸ்து என்னிலே வாழ்கிறார். கிறிஸ்து என்னிலே வாழ்கிறார். பவுல் யார்? தர்சு பட்டணத்திலே பிறந்து ஒரு பெரிய தொழிலதிபருடைய குடும்பத்திலே பிறந்தவன். பக்தி வைராத்தியின்படி ஒரு யூத மார்க்கத்தில் வளர்ந்தவன். நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் கற்றவன். ஸ்தேவானுடைய மரணத்துக்கு காரணமானவன். ஒரு கொலைக்காரன். சபையை துன்பப்படுத்தினவன். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை தெரிந்து கொண்டாரோ அப்போவே இந்த உலகத்துக்காக அவன் மரித்து விட்டான். இந்த உலகம் அவனுக்குள்ளாக சிலுவையிலே அறையப்பட்டது. இது 3ஐ அவன் சிலுவையிலே அறைய ஆரம்பிச்சான். அதனால் தான் சொல்லுகிறான், நான் பிழைத்திருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன், எனக்குள்ளாக இயேசு பிழைக்கிறார். நான் அல்ல, எனக்குள் இயேசு வாழ்கிறார். என்னிலே அன்பு கூர்ந்தபடினாலே, எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்தபடினாலே, குமாரனை பற்றும் விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன்.
இங்கே சொல்லுகிறார், சிலுவை என்பது சித்தத்தை குறிக்கிறது, இரத்தம் என்பது தியாகத்தை குறிக்கிறது. அப்ப யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை, இயேசு இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தை செய்தார். இன்றைய சபையில் இருக்கக்கூடிய நாம், நம்மை ஆண்டவர் அழைத்த அழைப்புல நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், எதற்காக நாம் சபைக்கு வர வேண்டும், எதற்காக வேதம் வாசிக்க வேண்டும், எதற்காக செய்தியை கேட்க வேண்டும், இதனால நமக்கு என்ன பலன், இதனால நமக்கு என்ன ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கிறது, இதனால நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்றைக்காவது நாம் உட்கார்ந்து யோசித்திருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் அவருடைய சித்தத்தை, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற அந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து செய்த அதே சித்தத்தை இந்த பூமியில செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, நான் இது எல்லாத்தையும் நான் அரைஞ்சிட்டேன், சிலுவையிலே நான் அரைஞ்சிட்டேன். இது 3 ரொம்ப முக்கியமானது. ஆதியில 3ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சாத்தான் எப்படி ஏவாளை வஞ்சித்தான், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை அவனுக்குள்ள கொடுத்தான். பார், அந்த பார்க்கிறதுக்கு அந்த பழம் எவ்வளவு அருமையா இருக்கு, அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் அழகை காமிப்பான் இந்த உலகத்துல. sin is beautiful, பாவம் அழகா இருக்கும். sin is reachable, அடைவதற்கு சுலபமா இருக்கும். sin is enjoyable, அனுபவிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கும். பட் end is terrible, முடிவு பரிதாபமா இருக்கும். இந்த உலகத்திலே தேவன் படைத்த, தேவ சாயலில் படைத்த மனுஷனை சாத்தான் எப்படி வீழ்த்தினான் என்றால், அழகை காண்பித்தான், மாம்ச இச்சையை நிறைவேற்றினான், கண்களின் இச்சையை காண்பித்தான். இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து, தேவனை அறிகிற அறிவிலிருந்து நாம் விலகுவதற்கு இந்த உலகத்தில் சாத்தான் நிறைய தந்திரமான காரியங்களை ஏற்படுத்துவான், கொண்டு வருவான். நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நான் உண்மையாய் சொல்லுகிறேன், விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன், குமாரனை பற்றி விசுவாசத்தில் நான் பிழைத்திருக்கிறேன். பவுல் எப்படி சொல்றார்? சிலுவையின் உபதேசம், இங்கே ஒரு உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறார். இங்கே ஒரு விசுவாசம் என்கிற உபதேசத்தை பவுல் கற்றுக் கொடுக்கிறார். எனக்காக மரித்த, என்னில் அன்பு கூர்ந்த. நம்மால ஒருத்தனை மன்னிக்க முடியல, நம்மால ஒருத்தனை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நம்மில் முழுவதுமாய் அன்பு கூர்ந்து நம்மை அவர் மன்னித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் மன்னிக்கிற குணம் இருக்கிறதா? ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிற குணம் இருக்கிறதா? ஒருவரை அங்கீகரிக்கிற எண்ணம் இருக்கிறதா? ஒருத்தவங்களை அரவணைக்கிற எண்ணங்கள் இருக்கிறதா? கிறிஸ்து உடையவர்கள் யாரையும் குற்றப்படுத்த மாட்டார்கள். கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள். அது நம்முடைய வேலை அல்ல. இயேசு நம்முடைய பாவங்களை பூரணமா மன்னித்தார், நம்மிலே பரிபூர்ணமாய் அன்பு செலுத்தினார். அன்பினுடைய உண்மையான மீனிங் என்ன தெரியுமா? நம்மை அன்பு செலுத்தவர்களை நாம் திரும்பி அன்பு செலுத்துறது அது பெரிய காரியம் அல்ல, அது ஒரு சாதாரண காரியம். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் யாரை அன்பு செலுத்தினார்? பாவிகளை நேசித்தார், விபச்சாரக்காரனை நேசித்தார், வேசிக்கள்ளரை நேசித்தார், திருடனை நேசித்தார், கொலைகாரனை நேசித்தார். இந்த உலகத்திலே என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அத்தனை பாவங்களையும் அத்தனை பாவிகளையும் ஆண்டவர் பரிபூர்ணமாய் நம்மில் அன்பு கூர்ந்ததினால் நம்முடைய பாவம் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டோம், அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டோம். அப்படியானால் ஒருவனுடைய வாழ்க்கை சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இருக்குமானால் நிச்சயமாக கிறிஸ்துவின் சிந்தை நம்மிலே, கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நம்மிலே, கிறிஸ்துவினுடைய இயல்புகள் நம்மிலே, கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்மிலே நிச்சயமாய் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இன்னொருவரை பார்க்கிறோம். நம்முடைய பிரதான காரியமே இன்றைக்கு உலகத்தில் நான் பார்த்தது, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா, பேய் ஓட்டுவாங்களா? அப்ப நீ சபையில 30 வருஷம் இருந்து நீ பேய் பிடிச்சிருக்கிறன்னா அப்ப 30 வருஷம் சபையில உனக்கு விடுதலை இல்லை. அப்ப அந்த சத்தியம் உனக்கு விடுதலை ஆக்கலையா?
இன்னும் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ஏன் கர்த்தருக்குள்ள நீ 1000 பேருக்கு தீர்க்கதரிசியாக உன்னால மாற முடியாதா? உன்னை ஆண்டவர் மாற்ற மாட்டாரா? ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு ஊழியக்காரனை கொண்டு உங்களை தீர்க்க தரிசனம் காலம் ஃபுல்லா சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமா? இல்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தமது அபிஷேகத்தால, வரங்களால, வல்லமைகளால எல்லாரையும் ஆண்டவர் நிரப்ப அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாட் ஒன்லி ஊழியக்காரர்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்ப உண்மை உள்ள. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில உலகத்தை நீங்கள் சிலுவையிலே அறைய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா, இன்றைக்கு இந்த உலகத்தை நான் சிலுவையிலே அறைகிறேன். என் மாமிச இச்சைகளை சிலுவையிலே அறைகிறேன். என் கண்களின் இச்சைகளை சிலுவையிலே நான் அறைகிறேன். என் பெருமைகளை நான் சிலுவையிலே அறைகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24 எடுத்தவர்கள் வாசிங்க. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே, இங்க பாருங்க, பவுல் சொல்ல, உலகத்தை நான் சிலுவையில அறைஞ்சிட்டேன். இப்ப சொல்றாரு, என் மாமிசத்தையும் என் ஆசை இச்சைகளை நான் சிலுவையிலே நான் அறைஞ்சிட்டேன். தொடர்ந்து வாசிங்க. நாம் ஆவியிலே நான் பிழைத்திருக்கிறேன். இப்ப கவனிங்க, நான் இப்ப மாம்சத்துல பிழைக்கல, நான் ஆவியில பிழைத்துக்கிறேன். நான் ஆவியில நடத்தப்படுறேன். நானா என் வாழ்க்கையை தீர்மானிக்கல, என் வாழ்க்கையை அவர் தீர்மானித்திருக்கிறார். நானா என் வாழ்க்கை கட்டல, என் வாழ்க்கை அவர் கட்டியிருக்கிறார். நானா என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களை தேடல, என் வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர் நமக்கு கொடுத்தார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களாய் இருக்கிறார். அவர் சொல்றார், அடுத்த வசனத்தை வாசிங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர், பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்றாரு வீண் புகழ்ச்சி, 2வது கோபம், 3வது பொறாமை. இது இல்லைன்னு சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களாகிய நாம், திருச்சபையில் வருகிற நாம், நம்ம இந்த 3மே இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு சபையில் ஒருத்தவங்க நல்லா பாடிட்டான்னா அவனை பார்த்த உடனே பொறாமை. ஒருத்தவங்க நல்ல ஊழியத்தில் எழும்பிட்டாங்கன்னா அவங்கள பார்த்தா நம்ம மேல எரிச்சல். அப்ப நமக்குள்ளாக மாமிசம் இன்னும் செயல்படுகிறது என்றால் நாம் இன்னும் பாவத்திற்கு மரிக்கவில்லை. பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். ஆனால் அந்த மன்னிப்பை நீ பூரணமாய் நீ இன்று வரைக்கும் அறியாமல், அந்த உண்மையான மன்னிப்பை நீ உணராமல், நீ மீண்டும் மீண்டும் கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசுவை சிலுவையிலே நீ அறைந்து கொண்டே இருக்கிறாய். வீண் புகழ்ச்சி, ஒருவரை ஒருவர் கோபமூட்டுதல், எரிச்சல், இது நம்மகிட்ட இல்லை. ஆனா பவுல் சொல்றாரு, சிலுவையிலே அறையப்பட்டவனுடைய வாழ்க்கை இது 3மே இருக்கக்கூடாது. வீண் புகழ்ச்சி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, மற்றவர்களை எரிச்சல் உண்டாக்கக்கூடிய காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்மை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை நம்மிலே பார்க்க வேண்டும். அவருடைய செயலை நமக்குள்ளிருந்து கவனிக்க வேண்டும். ஆனா பவுல் தெளிவா சொல்றாரு, நான் என்னுடைய மாமிசத்தையும் ஆசைச்சைகளையும் நான் சிலுவையிலே நான் அறைஞ்சிட்டேன். அதனால தான் நான் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறார் என்றால் வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த பூமியில பிழைத்திருக்கிறதுடைய காரியம் என்னவென்று சொன்னால், பூமியிலும் நீங்கள் பிழைப்பீர்கள், அவர் வருகையிலும் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. பவுல் என்ன சொல்றாரு? பிழைக்கிற காரியம் இந்த உலகத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பிழைப்பீர்கள், அதே போல ஆண்டவருடைய வருகையிலும் நீங்கள் நிச்சயமாய் அவரோடு கூட கடந்து சென்று அங்கேயும் நீங்கள் ஆண்டு காலமாய் பிழைப்பீர்கள். பிழைக்கிற என்று சொல். அப்ப விசுவாசத்தை இங்க சொல்றார் பவுல். அவரை பற்றும் விசுவாசத்திலே நான் பிழைக்கிறேன், விசுவாசத்திலே பிழைக்கிறேன். நான் இந்தியாவிலே ஒரு சிறிய கிராமம், நான் தமிழ்காரன் கிடையாது. நான் ஒரு பஞ்சார கம்யூனிட்டியில இயேசுவை அறிந்தவன், தமிழை கற்று பேசுறேன். ஆனால் நான் ஆண்டவரை அறியும் பொழுது, சத்தியத்தை நான் அறிந்து
சத்தியத்திற்காக நிற்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தில் பிரித்தெடுத்தார். ஆண்டவர் தம்முடைய பணிக்காக அழைத்தார். ஒரு சிறிய குக்கிராமத்திலிருந்து கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார், ஸ்தாபனங்களை நம்பி நீ வாழக்கூடாது, உன்னை அழைத்த என்னை நம்பி நீ வாழ வேண்டும். ஸ்தாபனத்தை நம்ப கூட, உன்னை நான் அழைத்திருக்கிறேன். அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய இச்சைகள், தன்னுடைய எல்லாற்றையும் சிலுவையிலே பவுல் அறிஞ்சிட்டு சொல்றாரு, இப்போ நான் எப்படி பிழைக்கிறேன் அப்படின்னா, விசுவாசத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னுடைய ஊழியம் நானும், என்னுடைய ஊழியமும் நானும், நான் கிறிஸ்து இயேசுக்குள் அவர் பற்றும் விசுவாசத்தில் நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தில் என்னால் பிழைக்க முடியும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாம், ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், உன் பிள்ளை எனக்கு பலி கொடு, அது எங்க மோரியா மலையில கொடு. ஆபிரகாம் தன் மனைவியிடத்தில் சொல்லல, ஆண்டவரே இந்த மகனை நான் பலி செலுத்துகிறேன் என்று தன் மகனை கூட்டிக் கொண்டு போனான். அன்பு என்று சொன்னால் என்ன மீனிங் என்றால், நேசிக்க முடியாத ஒருவனை எப்பொழுது நீங்கள் பூரணமாய் நேசிக்கிறீர்களோ அப்போது நீங்கள் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, அன்பு என்பதனுடைய ஒரிஜினல் டெஃபினேஷன் மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிறவர்களை நேசிப்பது அன்பல்ல, அது கடமை. ஆனால் நேசிக்க முடியாத ஒருவனை உங்களால் எப்பொழுது உண்மையாய் நேசிக்க முடிகிறதோ அப்பொழுது நீங்கள் சிலுவையிலே அறையப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அப்பொழுது கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கொடுக்கிறது என்று என்னால் அர்த்தம். இப்ப ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், உன் மகனை பலி கொடு என்று சொன்னார். 100% எந்த மனுஷனாலும் தன் மகனை பலி செலுத்த முடியாது, கொடுக்க முடியாது. அதுவும் 25 ஆண்டு காலம் அவர் காத்திருந்து பெற்ற தன் மகன் ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது தன் மனைவியினிடத்திலையும் சொல்லாமல் அவன் ஈசாக்கை கொண்டு மோரியா மலைக்கு போகிறான். கொடுக்கிறது என்ற அர்த்தம் என்னவென்றால், நீ டெய்லி ஒரு 20 ரூபாய் காணிக்கை, அடுத்த வாரத்தில் 10 ரூபாய், அடுத்த வாரத்தில் 50 ரூபாய், இது கொடுக்கிறது அல்ல. கொடுக்கவே முடியாதது. தேவனுக்கு இது கொடுக்க முடியல, இது எனக்கு தடையா இருக்குது, இது என்னால் யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படி நீ எதை உன்னால கொடுக்க முடியாம இருக்குதோ அதை நீ எப்போ ஆண்டவருக்கு தைரியமாக தாராள மனதோடு நீ ஆண்டவருக்கு அதையும் நான் கொடுக்க என்னை கொடுக்கிறேன் என்று எப்பொழுது அதை நீ கொடுக்கிறாயோ அப்போ ஆண்டவர் உனக்குள்ளாக வாழ்கிறார், நீ கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறாய் என்று அதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. ஆபிரகாம் தன் மகனை கொண்டு போய் பலிபீடத்தை உண்டாக்கி அவன் கை கால்களை கட்டி அவன் கையிலே கத்தியை எடுத்து ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக தன் கையை ஓங்கினான். அவருடைய மகன் வரும் பொழுதே கேட்டார், அப்பா எங்க ஆடு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும், என் மகன் ஈசாக்கை நான் பலி கொடுத்தாலும் ஈசாக்கில் இருந்து சிதறுகிற பல லட்சக்கணக்கான இரத்தத்தில் துளிகளினாலே ஆயிரக்கணக்கான ஈசாக்களோடு என்னுடைய வீட்டுக்கு என்னால் வர முடியும் என்ற விசுவாசம் ஆபிரகாமுக்குள் இருந்தது. ஆகையால் தான் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்ததினாலே ஆபிரகாம் ஒன்றும் சொல்லாமல் தன் மகனை கொண்டு போய் பலி செலுத்துவதற்காக தேவன் அதை கேட்டார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலி கொடுக்க அந்த மோரியா மலையில கொண்டு போய் விடுறாரு. கத்தி ஓங்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே பிள்ளைய ஒன்றும் செய்யாத, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், ஈசாக்குக்கு பதிலாக இதோ பின்னாடி நான் ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தி விட்டேன். இப்போ அல்ல, நீ எப்போ வீட்டிலிருந்து ஈசாக்க கூட்டிட்டு என் சித்தத்தை செய்யறதுக்கு, என் விருப்பத்தை செய்யறதுக்கு
எனக்காக பலி செலுத்துறதுக்கு நீ வீட்டை விட்டு எப்போ ஈசாக்க பிடிச்சிட்டு நீ விசுவாசத்தோடு இந்த மலையை நோக்கி பயணித்தியோ அப்போவே ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டை அப்போவே நான் ஆயத்தப்படுத்தி விட்டேன். நீ முடிந்த பிறகு உனக்காக ஈசாக்கை அந்த ஆட்டை நான் ஆயத்தப்படுத்தவில்லை. நீ கீழ்ப்படிந்து நீ செயலிலே இறங்கும் பொழுதே, நீ அங்கிருந்து புறப்படும் பொழுதே உன்னுடைய காரியங்களை பார்த்து உனக்காக உன் மகனுக்காக நான் பலி செலுத்த ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டேன். எப்பொழுது விசுவாசத்திலே உங்கள் வாழ்க்கை பவுலை போல கிறிஸ்துவின் மேல் வைக்கிற அந்த அபிஷேகத்தில் அந்த விசுவாசத்தில் எப்போ நீங்க எழும்புறீங்களோ அப்போவே ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்து விட்டார். விசுவாசத்திலே நீங்கள் பிழைக்க ஆரம்பிப்பீர்கள். விசுவாசத்தினாலே நீங்கள் நிச்சயமாக வாழ ஆரம்பிப்பீர்கள். பவுல் சொல்றார், நான் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவிலே பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்து என்னிலே பிழைத்திருக்கிறார், நான் அல்ல, இனி நான் அல்ல. எப்போ உங்களுடைய வாழ்க்கையில இனி நான் அல்ல, பழைய மனுஷன் செத்துட்டான், பழைய மனுஷன் செத்துட்டான். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டு எடுத்து வாசிங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். இனி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக என்னுடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையிலே அறைந்தேன். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தை சிலுவையிலே அறைந்தார், ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்தார். இப்ப சொல்றாரு, என் பழைய மனுஷனையும் நான் சிலுவையிலே அறைந்தேன். எப்போ இது மூன்றும் நம்மிலே பூரணமாய் நடக்கிறதோ அப்பொழுது கிறிஸ்து நிச்சயமாய் நமக்குள்ளாக பிழைப்பார். நீங்கள் தீர்க்க தரிசனத்தை நோக்கி அங்கும் இங்கும் அலைய வேண்டாம். இயேசு உங்களில் பிழைப்பாரானால் இயேசுவே உங்களுக்கு ஜீவன், இயேசுவே உங்கள் வாழ்க்கையின் ஆதாரம், இயேசுவே உங்களுக்குள்ளாக வாழ்வாரானால் உங்கள் வாழ்க்கையில ஒரு மறுரூபம், உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, பழைய மனுஷனை நான் சிலுவையிலே அறைந்திருக்கிறேன். பவுல் ஒரு சாதாரண ஆள் இல்லை, ஒரு கொலைகாரன், சபையை துன்பப்படுத்தினவன், அநேகரை சிறைச்சாலையிலே அடைத்தவன். முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் அப்போஸ்தல நாட்களிலே முதல் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவானுக்கு காரணமாயிருந்தவன். ஆனால் ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் முழுமையாக பரிபூர்ணமாக எதை கிறிஸ்துவுக்காக சிலுவையிலே அறைய வேண்டுமோ அதை பவுல் சிலுவையிலே அறைந்ததினாலே பவுல் சொல்றார், நான் பிழைத்திருக்கிறேன், ஆனால் நான் அல்ல, எனக்குள் இயேசு பிழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால், உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வர வேண்டுமானால், உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுச்சி, ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் வேத வசனங்களை தியானியுங்கள். வேத வசனங்களை ஆழமாய் படித்து தியானியுங்கள். தியானிக்கிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தை என்னிலே நிறைவேறுவதற்கு என்னை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களை முழுமையாக நீங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து உங்கள் மூலம் இந்த தேசத்திலே அசைவாடுவார், இந்த உலகத்திலே அவர் பிரதிபலிப்பார். உங்கள் மூலம் ஆவியானவர் அநேக இடங்களிலே ஆண்டவர் மகிமையாக சாட்சியாக உங்கள் மூலம் கர்த்தர் வெளிப்படுவார். நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், உங்கள் மூலம் கிறிஸ்து மகிமைப்படுவார், உங்கள் மூலம் ஆண்டவர் மகிமைப்படுவார். பவுல் சொல்றாரு, நான் பிழைத்திருக்கிறேன். சிலுவை என்பது சித்தம். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தினது தைரியத்தை குறிக்கிறது. இரண்டாவது தைரியம் ரத்தம். ஒருவன் பாவத்துக்கு மரிப்பானால் அவன் தைரியம் உள்ளவனாயிருப்பான். காரணம் என்ன? என் பாவத்துக்காக உண்மையாகவே இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதும் அல்லாமல்
என்னை கழுவுனதும் அல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு தைரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒரு தைரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நீங்கள் தனிமையாய் போராடி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய விசுவாசத்தில் தைரியமாக இந்த உலகத்தை நீங்கள் வென்றெடுத்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஏமாற்றம். நீ நம்பினவங்க உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. உன் பணம் சூறையாடப்பட்டது. நீ யாரை நம்பினியோ உன்னை தெருவில் விட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு சங்கீதம் 118 வாசிக்கும் போது 8வது வசனத்தில், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம். உங்க விசுவாசம். இன்னைக்கு இந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய ஆசை இச்சைகளை கல்வாரி சிலுவையிலே, உங்கள் உலகத்தை, உங்கள் பழைய மனுஷனை நீங்கள் சிலுவையிலே அறைந்திருக்கிறீர்கள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். சிம்சோனை ஆண்டவர் அழைத்தார், அவனை அபிஷேகித்தார், அவனுக்கென்று ஒரு ஊழியத்தை கொடுத்தார். ஆனால் அவனுடைய அபிஷேகத்தை இழந்ததற்கு காரணம், அவன் தேவனை விட்டு விலகினதுக்கு காரணம், அவன் அபிஷேகம் அவனை விட்டு விலகினதுக்கு காரணம், அவன் மாம்சத்தில் விழுந்ததினாலே. அபிஷேகத்தில் ஆண்டவர் அவனை பயன்படுத்தி அவனை கொண்டு பல முறை யுத்தத்திலே ஜெயிக்க வைத்து இஸ்ரவேலரை ரட்சிப்பதற்காக தேவன் அவனை பயன்படுத்தினார். ஆனால் அவன் மாமிசத்தை வெல்லாததினால், அதில் விழுந்ததினாலே அவனுடைய முடிவு அந்தோ பரிதாபமாய் முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்குற என் வாழ்க்கையில் நான் உண்மையாக இந்த உலகத்தை நான் சிலுவையிலே அறையிறேன். இன்னைக்கு அறையிறேன். என் மாம்ச ஆசைகளை நான் சிலுவையிலே அறையிறேன். அப்படின்னா ஆசை வர வேண்டான்னு சொல்லலை. அது தேவனுக்கு பிரியமான ஆசைகள் இருக்கணும். அது தேவனுக்கு உகந்த ஆசைகளா இருக்கணும். இந்த உலக ஆசை அல்ல. இந்த உலக ஆசை அல்ல. ஒன்றாவது, பழைய மனுஷனை நாம் சிலுவையிலே அறைய வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பழைய மனுஷனா இருந்தா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? அப்படின்னா நீ இன்னும் பழைய மனுஷனா தான் இருக்கிற. பழைய மனுஷனா இருந்தான்னு இல்லை, நீ பழைய மனுஷனா தான் இருக்கிறதுனால தான் அது என்ன செய்யுது? வெளிப்படுது. நான் யார்? பெருமை. நான் எப்படிப்பட்டவன்? நான் யார்? என்னுடைய பின்னணி என்ன? வேண்டாம். கிறிஸ்து உன் மூலமாய் வெளிப்படுகிறாரா? கிறிஸ்து உன்னை கொண்டு ஏதாவது ஒரு மாற்றங்களை சமுதாயத்தில் செய்கிறாரா? உன்னை கொண்டு அயலகத்தார், நைபர் மத்தியில் ஒரு ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கு உன்னை ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இந்த திருச்சபையை நீங்கள் நிரப்ப வேண்டுமானால், நீங்கள் முதலாவது பாவத்துக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து, உங்கள் ஆசைகளை, உங்கள் பழைய மனுஷனை, உங்களுடைய மாம்சத்தை, உலகத்தை சிலுவையிலே அறைந்தே ஆக வேண்டும். அறைந்தே ஆக வேண்டும். அப்படி ஆவியின்படி நீங்கள் நடக்கும்போது இந்த உலகத்தில் ஈஸியாக சாத்தானை நீங்கள் ஜெயிக்க முடியும். சாத்தானை ஜெயிக்க முடியும். ஒரு நாள் இந்த மரணத்தையும் நாம் வெல்ல போகிறோம். இந்த மரணத்தையும் நாம் ஜெயிக்க போகிறோம். ஒரு நாள் அவருடைய வருகையிலே நாம் பிழைத்திருக்க போகிறோம். அதனால தான் பவுல் சொல்றாரு, அவர் மேல் வைக்கிற விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன். பவுலுடைய ஊழியங்களிலே எல்லாம் நீங்க பார்ப்பீர்களானால் எந்த இடத்திலும் பவுல் போய் நின்னது கிடையாது. விசுவாசத்தினாலே அநேக காரியங்களை பவுலை கொண்டு கர்த்தர் செய்தார். அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தில் என்னதான் வேலை இருந்தாலும், சம்பளம் இருந்தாலும், என்னதான் நமக்கு பொண்ணு பொருள் இருந்தாலும், நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். எல்லாத்தையும் அவர் எனக்கு தருவார். இது அவர் கொடுத்தது, இது அவர் கொடுத்தது, கொடுக்க போறதும் அவர் தான், கொடுத்ததும் அவர் தான். எல்லா விசுவாசமும் அவர் மேலே வைக்கணும். அவர் அப்பா மேலே வைக்கணும் விசுவாசத்தை. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவன்ற. அப்படின்னா எதெல்லாம் விசுவாசத்தை இல்லாம வந்தது? அது உங்களுக்கே தெரியும். எதெல்லாம் விசுவாசம் இல்லாம வந்தது? ஆண்டவர் பொறுமையா இருந்து நமக்கு கொடுப்பார். நம்ம விசுவாசிக்கணும், நம்ம நம்பணும்.
ஆபிரகாம் தன் மகனை கொடுக்கும் பொழுது விசுவாசத்தோடு கொடுத்தான். அப்போ அன்பு என்பது யாரை நம்மால் அன்பு செலுத்த முடியல அவனை நேசிக்கணும். கொடுக்கறதுனா நீ எதை உன்னால் கொடுக்க முடியல அதை கர்த்தருக்காக கொடுக்க ஆயத்தமாக எப்போ ஆகிறியோ அப்போ கிறிஸ்து உனக்குள்ளாக பிழைக்கிறார். உனக்குள்ளாக பிழைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நான் அல்ல, அவர் எனக்குள்ளாக அவர் பிழைத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த தைரியம், அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும், அந்த தைரியம் வரணும். இனி நான் பிழைக்க இல்லை, எனக்குள்ளாக இயேசு இருக்கிறார், நான் இல்லை. அதை தான் சொல்றாரு, வீண் புகழ்ச்சி, கோபமுட்டுறது, எரிச்சல். இன்னைக்கு ஒருத்தன் கிறிஸ்தவ உலகத்தில் அங்கீகரிக்க முடியல. என்கிட்ட 2 பேர் சொல்றாங்க, பாஸ்டர் அவரு எப்படி தெரியுமா, அந்த சர்ச்சுக்கு போனால் எங்க சர்ச்சுக்கு வராதீங்க. என்ன கிறிஸ்தவம், என்ன கிறிஸ்தவம் கேட்கிறேன். ஏன் அங்கீகரிக்கிற ஆவி உனக்குள்ள இல்லை? ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிற மனம் உனக்குள்ள இல்லை. பைபிள்ல ஒருத்தன் திருடிட்டான், ஒனேசிமுன்றவன் பணத்தை எடுத்துக்கிட்டு ஏமாத்திட்டான். ஆனா அவன் பவுல் கிட்ட வந்து அவன் திருந்தி போகும் பொழுது பவுல் சொல்றார், பிலமோனை பார்த்து சொல்றார், அவனை முன்ன மாதிரி நினைக்காதப்பா, அவன் இப்போ எனக்கு பிரயோஜனமானவன், எனக்கு மட்டுமல்ல உனக்கும் பிரயோஜனமானவன். இவனுடைய கடனை என் கணக்கில் வை, நான் அதை திருப்பி தர்றேன். ஆனா இவனை இனி அந்த பார்வையை பார்க்காதன்ற. கிறிஸ்துவின் ஆவி, அபிஷேகம், அவனுக்குள்ளாக தேவ அபிஷேகம். ஒருவனை நேசிக்க கூட நம்மால முடியவில்லையே. குற்றம் சாட்டுகிறதும் நியாயம் தீர்க்கிற ஊழியம் தான் இன்னைக்கு யூடியூபை திறந்தாவே நியாயம் தீர்க்கிற ஊழியம். தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், யூடியூப்பே பார்க்காதீங்க. நான் உண்மையா சொல்றேன், உங்களுக்கென்று இருக்கிற இந்த சபை போதகர் எதை உருவாக்குறாரோ, எதை சொல்லுகிறார், அதை கேட்டு அதன்படி வாழும்போது நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க எதையும் பார்க்காம ஒழுங்கா இருந்தீங்கன்னா நீங்க பரலோகம் போய் சேர்ந்துருவீங்க. வேண்டாம், எந்த குப்பையும் நம்ம பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, அது நமக்கு தேவையே இல்லை. நம்முடைய போதகர் நமக்கு என்ன போதிக்கிறாரோ அதை மட்டும் கேட்டு நாம் நடந்தாவே, அதை வாரம் வாரம் நாம் தியானிச்சாகவே நிச்சயமாக நாம் பிழைக்கவே பிழைப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பார்க்குறவங்க எல்லாம் பயங்கரமா போதிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. சத்தியம் இல்லை, ஆவியின் ஏவுதல் இல்லை, ஆவியானவருடைய கிரியை இல்லை, ஆவியானவர் மனதை மாற்றவில்லை, அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். மாமிசத்தை சந்தோஷப்படுத்துகிற ஊழியங்கள் இருக்கிறது, மாமிசத்தை சந்தோஷப்படுத்துகிற ஜனங்கள் சபைக்கு தேவை. ஆனால் ஆவியிலே அவர்களை கட்டுவதற்குண்டான ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் வார்த்தைகளும் வல்லமைகளும் பிரசங்கங்கள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. இன்னைக்கு அவர்களுடைய இச்சைக்கேற்ற போதகர்களை தாங்கள் திரளாய் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் என்று யாக்கோபின் புஸ்தகத்திலே இருக்கிறது. அப்படியான வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களாக, ஆரோக்கியமான உபதேசங்களை கைவிட்டு விட்டது சபை. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கிறதுக்கு விசுவாசிகள் தயாராக இல்லை. இன்றைக்கு ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும், ஏதோ ஒன்றை போதிக்க வேண்டும், ஏதோ ஒன்றை சொல்லி முடித்து போக வேண்டும், எதையோ அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஆசைதான் ஜனங்களுக்குள்ளாக மாம்சத்தின் ஊழியம் இருக்கிறது. ஆனால் ஆவியினே ஊழியம், கட்டுகிற ஊழியம், அவர்களை உருவாக்குகிற ஊழியம், கர்த்தருக்காக அவர் எழுப்புகிற ஊழியம், அவர்களை சீஷர்களாய் மாற்றுகிற ஒரு ஊழியம், அவர்களை அபிஷேகத்தில் நடத்துகிற ஒரு ஊழியம், வரங்களாலும் வல்லமைகளாலும் அவர்களை நிரப்புகிற ஒரு ஊழியம், கர்த்தருக்காக சாட்சியாய் வாழக்கூடிய வாழ்க்கையில் அவர்களை கட்டுகிற ஊழியம் இன்றைக்கு திருச்சபையில் குறைந்து போய்விட்டது தேசங்களிலே. ஆகையால் தான் திருச்சபையிலே எழுப்புதல் இல்லை, திருச்சபையிலே ஜனங்கள் இல்லை, திருச்சபையிலே ஒற்றுமை இல்லை, திருச்சபையிலே மாற்றம் இல்லை, திருச்சபையிலே எழுப்புதல் இல்லை. இன்னைக்கு தேவை அவர்களை சந்தோஷப்படுத்துகிற பிரசங்கம், ஜோக் அடிக்கணும், சிரிக்க வைக்கணும். நோ, நீங்க ஆவியில ஆரம்பிச்சு நீங்க ஆவியில தான் முடிக்கணும். நீங்க ஆவியில ஆரம்பிச்சு மாம்சத்துல முடியக்கூடாது. நிறைய பேர் மாம்சத்துல போய் முடிக்கிறாங்க. இல்ல, நீங்க மாம்சத்துல ஆரம்பிச்சாலும் ஆவியில முடிக்கணும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எதற்காக உங்களை கொண்டு வந்தார், எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் வேதத்தை நன்கு வாசிக்க வேண்டும். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணுமா, ஜெபியுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா, ஜெபியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை திறந்து, ஆண்டவரே என்னுடைய தேவைகளை நீ சந்தியும் என்று சொல்லி விசுவாசத்திலே பவுலை போல
பவுல் சொல்றாரு, நான் சிலுவையிலே அறைந்திருக்கிறேன், நான் அல்ல எனக்குள் அவர் வாழ்கிறார், அவருடைய அச்சி அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். பவுல் தரித்திருந்தார், கிறிஸ்துவை பிரதிபலித்தார். போன இடமெல்லாம் ஒரு வல்லமையான எழுப்புதலை பவுல் மூலமாய் கர்த்தர் தேசத்தில் ஏற்படுத்தினார். நான் சொல்லுகிறேன், நீ உண்மையாக உலகத்தில் நீ சிலுவையில் அறையணும், உன் பழைய மனுஷனை அறையணும், உன் மாம்சத்தை அறையணும். இது மூணுத்தையும் நீங்கள் அரைஞ்சி விசுவாசத்தில் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புறவர்களாக உங்களை அர்ப்பணித்து, விசுவாசத்தில் உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை விசுவாசத்தில் இந்த தேசத்தில் நீங்கள் எழுமணும்னு ஜெபிச்சு பாருங்க. அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் அந்த பாதைகள்லாம் நீங்கள் கடந்த பிறகு அது உங்களுக்கு ஒரு மகிமையின் பாதையாக எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆண்டவர் செய்வார், நிச்சயமாய் செய்வார். நான் இங்கே வரும்பொழுது, ஆண்டவரே என்ன வார்த்தை பேசுனீங்க, வந்த உடனே தான் இந்த வார்த்தை எனக்கு கிடைத்தது. நான் வேறு பிரசங்கம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் இதை கொடு, இதை பேசு. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்போவுமே நம்ம எனக்கு ஏதாவது திருப்தியாக சொல்லுவாங்களா? ஒரு ஊழியக்காரர் வந்தார், நானும் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவங்க பெரிய பணக்கார வீடு. அவங்க வீட்டை அவங்க மகளுடைய வழக்காப்பு அந்த மாதமாக கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ என்னையும் கூப்பிட்டு இருந்தாங்க. நான் போய் சோபாவில் உட்காருங்க ஃபாஸ்ட்டு உட்காந்தேன். நான் சாதாரண ஷர்ட்டு இப்படி போட்டுட்டு போனேன். உட்காருங்க பாஸ்டர். அப்புறம் ஒரு பாஸ்டர் கோட் ஷூட் டையெல்லாம் கட்டிட்டு இப்படி காரில் வந்தோடனே, பாஸ்டர் நீங்கள் அங்கே ஸ்டூலில் உட்காருங்கன்ட்டாங்க. சரி உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்கிறார் அந்த பொண்ணுக்கு. கர்த்தர் எனக்காக உனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு குழந்தையை காண்பிக்கிறார், கர்த்தர் அதை காட்டுகிறார். ஒரு மாசமாக இருக்கிற ஒரு பொண்ணு, முதல் டெலிவரி, முதல்ல குழந்தை பிறக்க போது ஒரு ஆசை இருக்கும். அது ஆனா பெண்ணான்னு ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? பெண்களுக்கு இருக்குமா இருக்காது? பெண்ணா பிறக்கலாமா ஆசை. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட, அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன பாஸ்டர்கிட்ட அந்த பொண்ணு கேட்குது, பாஸ்டர் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அது சரியாக தெரியல அப்படின்னுக்கிறாரு. ஏன் தெரியலன்னு கேட்டால், இல்லை அது ஆணா பெண்ணான்னு தெரியல, நாப்கின் கட்டியிருக்குதுன்றார். வயிற்றுலேயே ஆண்டவர் நாப்கின் கட்டிடுவாரோ? ஆணு பெண்ணுன்னு தெரியாம அப்படி ஒரு தீர்க்க தரிசனம். அதில் அந்நிய பாஷை. இந்த அம்மா சொன்னோடனே அந்த அம்மா எனக்கு இவர் என்ன ஆவின்னு தெரியல, இதை கேட்டு அபிஷேகத்தில் நிரம்புற ஆவியும் என்ன ஆவின்னு எனக்கு தெரியல, இது நிதானிக்கிற ஸ்பிரிட் கிடையாது, இது எதுக்கு சொல்றாருன்னு தெரியல. மாம்சத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தக்கூடாது. பவுல் சொல்றார், நான் மாம்சம் எனக்குள்ள இல்லை, உலகம் எனக்குள்ள இல்லை, பழைய மனுஷன் எனக்குள்ள இல்லை, வீம்பு எனக்குள்ள இல்லை, பொறாமை எனக்குள்ள இல்லை. இன்னைக்கு போதிக்கிறவர்கள் கூட பிறரை குற்றப்படுத்துகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். அவங்க கர்த்தருக்காக எவ்வளவு சாட்சியா வாழ்றாங்கன்னு தெரியாது. எத்தனையோ பாடுகளில் சிலுவையை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அங்கீகரிக்கிற வாழ்க்கை இல்லை, ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை. நான் சொல்றேன், இந்த சபையில் ஆண்டவர் இந்த சபையை நிரப்பி, இந்த சபையை கட்டி, இல்லை நிறைய ஆத்துமாக்கள் வந்து இந்த சபை நிரம்பணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவரே பவுலை போல எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்து எங்களுக்குள்ளாக நிறைவாக நீர் வெளிப்பட போகிறீர், அல்லது நீர் எங்கள் மூலம் வெளிப்படுவீர், வெளிப்படுத்த எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். எங்களை நாங்கள் இன்றைக்கு எங்கள் பழைய மனுஷனை, பழைய சுபாவங்களை, மாம்சத்தை, உலகத்தை இன்றைக்கு சிலுவையிலே நான் மறுபடியும் அறைந்து, நான் விசுவாசத்தின் மூலம், என்னுடைய நன்னடத்தை மூலம், என் சாட்சியின் மூலம் என்னுடைய வாழ்க்கையை நான் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு தந்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நான் செய்து வாழ்வதற்குண்டான ஒரு காரியத்தை எனக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், பவுலை பயன்படுத்திய தேவன் உங்களை பயன்படுத்துவார். பவுலை அபிஷேகித்த தேவன் உங்களை அபிஷேகிப்பார்.
பவுலுடைய கரங்கள் மூலம் செய்த அற்புத அடையாளங்களை உங்கள் கரங்கள் மூலம் கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம்னு எங்கேயும் சொல்லலை, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். அல்லேலூயா. விசுவாசின்னு சொல்லலை, விசுவாசிக்கிறவங்க. விசுவாசிக்கிறவங்களால எல்லாத்தையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும், எதையுமே நிறைவேற்ற முடியும். பவுலுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. எப்பவுமே நீங்க சொல்லணும், இனி நான் அல்ல, எனக்குள் இயேசு பிழைக்கிறார். இனி நான் அல்ல. எப்பவுமே அது உங்கள் காதுகளிலே தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். இனி நான் பழைய மனுஷன் அல்ல, இனி நான் பழைய ஜீவியம், பழைய சுபாவம் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். உங்கள் நடை, உடை, பேச்சு, பாவனைகள் மூலம் கிறிஸ்துவை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நீங்கள் பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். புறஜாதி ஜனங்கள் உங்களை பார்த்து இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் நடை, உடை ரொம்ப முக்கியம். மாற்றம், ஒரு மாற்றம். எப்போ ஒரு மாற்றம் வருதோ அப்போ நிச்சயமாக உங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு எழுப்புதலை ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கொடுத்ததுக்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் கொஞ்சம் நேரம் எழுந்து நின்று, ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலை போல என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கப்பா, எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் உலகத்தை கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக மரித்து எங்களில் அன்பு கூர்ந்து எங்களை வாழ வைத்தீரே ஆண்டவரே. குமாரனை பற்றி விசுவாசத்தில் நான் பிழைத்திருக்கிறேன். சிலுவை சித்தத்தை குறிக்கிறது, இரத்தம் தைரியத்தை குறிக்கிறது, விசுவாசம் வாழ்க்கையை குறிக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் வரப்போகிறார், ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அப்பொழுது இந்த விசுவாச உபதேசத்தில் வாழ்கிறவர்கள் இந்த உலகத்தில் மட்டும் பிழைக்க முடியாது, இந்த உலகத்தையும் தாண்டி பரலோகத்தில் அவர்கள் பிழைப்பதற்காக ஆண்டவர் அவங்களை அழைத்து கொண்டு போக போகிறார். ஆண்டவரோடு போக போகிறார்கள். நித்திய வாழ்வு அவர்களுக்கு கிடைக்க போகிறது. ஏசப்பா, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, பவுலின் மூலமாக நாங்கள் அறிந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே, எங்களை இப்பொழுது எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே எல்லா காரியங்களையும், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை, நீர் விரும்புகிற வாழ்க்கைப்படி வாழ ஆண்டவரே, எங்கள் பழைய மனுஷனை நாங்கள் சிலுவையிலே அறைகிறோம். உலகத்தை நாங்கள் சிலுவையிலே அறைகிறோம் ஆண்டவரே. எங்கள் மாம்சத்தை, ஆசைகளை சிலுவையிலே அறைகிறோம் ஆண்டவரே. எங்களை நிரப்பி நடத்துவீராக ராஜா. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக ஆண்டவரே. குமாரன் உம்முடைய சித்தத்தை செய்தது போல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை, விருப்பத்தை பூமியிலே நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக, நடத்துவீராக ராஜா, நடத்துவீராக ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி, சத்திய வேதாம சபை உண்மையாகவே சத்தியத்திற்கு தூணாக, ஆதாரமாக இந்த சபையில் ஒரு எழுப்புதல் ஆண்டவரே, இந்த முதற்கொண்டு ஒரு அக்கினியின் தீ பற்றி எறிவதாக இயேசுவின் நாமத்தில். மகனே, இன்றைக்கு நீ வந்த காரியங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ யாரையும் நம்ப வேண்டாம், ஆண்டவரை நம்ப. தேங்க்யூ ஜீசஸ். உதறி போனா, தூர போகலாம், ஆனா ஆண்டவர் எப்போதும் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. ஏசப்பா,
இந்த நாள் முதற்கொண்டு இந்த சபையை, சபை மக்களை நீர் கட்டி எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுலை போல ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் அந்த எழுப்புதலை, இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். சபை போதகர் குடும்பத்தையும் சபையையும் தொடர்ந்து நடக்கிற ஊழியங்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இம்மட்டும் எங்களோடு அசைவாடின அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.